ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அச்சஸ் நியூசிலாண்ட் வ்ளாக். இன்றைக்கி நாங்கள் டக்கபூனா போயிருந்தோம். அங்கெல்லாம் என்ன இருக்குன்னு அங்கே பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய வீடு, அதுக்கப்புறம் அழகழகாலாம் வீடு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் இது காய்ஸ், பூ பாருங்களேன், அவ்வளோ நல்லா அழகழகாக இருந்துச்சு. பார்க்கச்சிலே இட்லி மாதிரி இருந்துச்சு. பார்க்கச்சிலே நம்ம ஒரு இட்லி பூ இருக்கும்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இட்லி பூவில் எங்கள் கலர் கலராக இருக்குது காய்ஸ். பர்பிள் கலரு, ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் இப்போ இது ஒயிட் கலரு, ப்ளூ கலரு, பிங்க் கலர், நிறைய கலரில் இருந்துச்சு பார்க்கச்சிலேயே. இது வந்து எல்லா வீட்லேயுமே, அதாவது நியூசிலாண்ட் இருக்கிற எல்லா வீட்லையுமே, நான் போன வீடியோலே சொன்னோம்ல, நேச்சுரலாக ரொம்ப விரும்புவாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் எல்லா வீட்லேயுமே நேச்சுரலாக ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் கூட மரம் இல்லை செடி இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா வீட்லேயுமே செடி இருக்கும். எனக்கு அந்த இதுலேயே காம்பவுண்டு கட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து அது புல்லுலே. இப்போ உங்ககிட்ட அந்த இருக்குது பாருங்கள், இந்த டஸ்ட்பின் இருந்துச்சுல, அது பக்கத்தில் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கைஸ். அண்ட் இது வந்து இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு நம்ம சென்னையில் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. பார்க்கச்சிலே அழகாக இருந்துச்சு. நிறைய கடை இருந்துச்சு, பேக்கரி, ஃபுட்டு, அதுக்கப்புறம் சைனீஸ் கடை, ஃபிலிப்பீன்ஸ் கடை, இந்தியன் கடை அப்படிலாம் இருந்துச்சு. இந்த பூனை பாருங்களேன், பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. பஞ்சு மிட்டாயை வந்து ஒரு பூனை ஷேப்பில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பூனைலாம் இந்த காற்றுக்கு அவ்வளோ அழகாக பிறந்துடுது. ஹேர்லாம் அழகாக புசுக்கு புசுக்குன்னு ஆயிடுது. இங்கே ஃபுல்லாக அந்த பொமரியன் தான் வச்சுருக்காங்க நிறைய பேர். அண்ட் இங்கே ஃபுல்லாமே இந்த பாரு, கிளப்பு தான் 100% அதான் இருக்குது இங்கே ஃபுல்லாமே. பாருங்கள், இந்த டேபிள்ஸ் கூட அப்படி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். டேபிள்ஸில் பார் கிளப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால ஐஸ்கிரீமுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கடை, அதுவும் மால் மாதிரி இருக்குது பார்க்கச்சிலே. அண்ட் இதாங்க ஃபுல்லாமே இந்த பேக்கரிஸ் தான் நிறைய இருந்துச்சு. நீங்கள் நியூசிலாண்ட் வந்தால் இங்கே போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து காலையில் போயிட்டோம், மதியானம் போனால் தான் வெயிலெலாம் குறையும். ஸோ நாங்கள் வந்து வெயில் இருக்கச்சிலே போயிட்டோம்னால ஒன்றும் பண்ண முடியல, உட்காரவே முடியல, சுடுது அப்படி. இது வந்து விஐபி ஏரியா கைஸ். ஃபுல்லாமே ரொம்ப விலை கூடதான் இருக்கும். இங்கே ஃபுல்லாமே விலை கூடின இது தான் போட்டுட்டு அலைவாங்க. இங்கே ஃபுல்லாமே ஐஸ்கிரீம் கடை, பேக்கரி, அதுக்கப்புறம் காரு, இதெல்லாம் கார் ஷோரூம் கூட வச்சுருக்காங்க இவங்க. விஐபி ஏரியானால நிறைய ரொம்ப விலை கூடினது தான் இருக்குது நிறையவே. அண்ட் இதான் கைஸ் நியூசிலாண்ட் போஸ்ட்டு. இதுலேருந்து தான் யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து போஸ்ட் டப்பா இருக்கும், அதில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வேணா எடுத்து பார்த்துப்பாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சாரி, ஒரே வீடியோ கொஞ்சம் லாங்காக போட்டுட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாமே விஐபி ஏரியானால பார்க்கச்சிலே அவ்வளோ என்ன விஐபி, இந்த படத்துலலாம் பார்க்கச்சிலே விஐபி ஏரியா வரும்ல, அதே மாதிரி இருந்துச்சு பார்க்கச்சிலே. நைட் மார்க்கெட் பாருங்களேன், இதான் நைட் மார்க்கெட்டு. சைனீஸ்க்குள்ளது, ஃபிலிப்பீன்ஸ்க்குள்ளது தான் நிறைய இருந்துச்சு இங்கே ஃபுல்லாமே. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே ஃபிலிப்பீன்ஸா சைனீஸா ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஒருத்தர் கூட வேறு ஊர்லேருந்து வந்ததே கிடையாது. ஃபுல்லாக சைனீஸ் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ், சைனீஸ் ஃபிலிப்பீன்ஸ், சைனீஸ் ஃபிலிப்பீன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஊர் சாப்பாடை, பச்சையாக இருக்கிற சாப்பாடை தான் வைக்காங்க. நான் வந்து சிக்கன் பன் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு அதை வாங்கி சாப்பிட்டேன். உள்ளே வந்து மருந்து வாடை அடிக்கு ஃபுல்லாமே. துப்பிட்டேன் அப்படியே. நீங்கள் வந்து சாக்லேட்ஸ், ட்ரிங்க்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் அந்த மோச்சி அதுப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. மற்றபடி நிறைய போர்க்கு வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக இது நியூசிலாண்டா இல்லை சைனீஸ் நியூசிலாண்டான்னு தெரில. ஃபுல்லாமே நியூசிலாண்டா இல்லவே இல்லை, ஃபுல்லாமே சைனீஸ் தான் காய்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட்டு, மார்ஷ்மெலோ வித் சாக்லேட்டு, அண்ட் துபாய் சாக்லேட்டில் ப்ரௌனி, அதுக்கப்புறம் அதுலேயே இருந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நிறைய இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஃபுட் கடை ஒன்றுமே பார்க்க முடியலை. இங்கே பாருங்கள், இங்கேயும் அப்படி தான் வேலை பார்க்காங்க. ஃபுல்லாக ஃபிலிப்பீன்ஸ். இது பர்கர் கடை.
இங்கே மட்டும்தான் நம்ம ஹிந்தி இருக்கார், நார்த் இந்தியன் மட்டும் ஒரே ஒருத்தர் வேலை பார்க்காரு. இங்கே மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் இந்த நைட் மார்க்கெட்டில். வேறு யாருமே இல்லை. ஃபுல்லாமே சைனீஸ் தான். சைனீஸ் அண்ட் ஃபிலிப்பீன்ஸ், சைனீஸ் ஃபிலிப்பீன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஹாட் டாகு, சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த போர்க்கு அப்படி இருந்துச்சு, பீஃபு. அண்ட் இது வந்து இந்த பாட் இருக்கும்ல, ஹாட் பாட்டில் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது என்னது, நூடுல்ஸ், அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேன்கேக்ஸ் வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா, ஸ்பெகேரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கச்சிலே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கச்சிலே எல்லாமே வாங்கி சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஆனால் காசு இல்லை, சாரி. இது வந்து ஒரு சிக்கன் கடை மாதிரி, சிக்கன், பீஃப் அண்ட் போர்க், இந்த 3 மட்டும்தான் இந்த கடையில் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வாங்கலை, நான் பன் மட்டும்தான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலை. அண்ட் இங்கே வந்து நிறைய ஆக்சசரிஸ் அந்த மாதிரி இந்த கடையில் இருந்துச்சு. லபூபு தான் ஹாண்டட் தான் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்து ஹாண்டடாக பார்க்க மாட்டேங்காங்களே. இந்த காரில் கூட லபூபு தான், எல்லா பக்கமும் லபூபு தான். அங்கே பாருங்களேன், இது கூட பாருங்களேன், எல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு. முன்னாடி ஒரு பாப்பா நடந்து போச்சுல, அது நான் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அனிமேஸ், அதுக்கப்புறம் கீ செயின்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லபுபு பாருங்கள், அந்த பாருங்கள் பிளைண்ட் பாக்ஸஸ் அண்ட் ரிங்ஸ். இந்த லபுபு இருக்குது பாருங்க, ஃபுல்லாமே பிளைண்ட் பாக்ஸஸ் தான். பார்த்தோன்னே அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் விளக்குன்னு அந்த ஷினல் பேக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. பர்ஃப்யூம்ஸ் அண்டு லோக்கலில் இருக்கிற மாதிரி இல்லை, இது வந்து பணக்கார ஏரியா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இங்கே நிறைய இருந்துச்சு. இந்த டால்ஸ் தான் நிறைய இருந்துச்சு, அந்த க்ரீப்பி டால், அதாவது அந்த லபுபு தான் நிறைய இருந்துச்சு இங்கே ஃபுல்லாமே. டோனட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஃபோட்டோ பாருங்கள், டிராமிசூவில் ஒரு டோனட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊர் சாக்லேட் டோனட், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கப் கேக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. டங்கின் டோனட்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு, ஆனால் டங்கின் டோனட்ஸ் கிடையாது. இது வந்து இது அதாவது ஸ்கை டவர். நாங்கள் வந்து டக்கபூனாவில் இருக்க பீச்சுக்கு போனோம். அது பார்க்கவே ரொம்ப சன்னியாக இருந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க கூலாலாம் இருக்காது, நல்லா சூடாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் குளிர் எம்மா செத்தே போயிட்டேன் நான். அங்கே தண்ணியில் கால் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலெல்லாம் ஃபுல்லாமே உறைஞ்சி போயிடும், அவ்வளோ குளிராக இருந்துச்சு. நான் குளிர் தாங்கவே முடியல. நான் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கே குளிர் தாங்க முடியலன்னா அவங்கெல்லாம் எப்படி பாருங்கள், ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் வருவாங்க. எவ்வளோ குளிராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பழகி இருக்குன்னு நினைக்கேன். ஸோ எனக்கு பழகலை கொஞ்சம். இந்த பாருங்கள், நானே எவ்வளோ குளிராக இருக்குன்னு காட்டுத்தேன் பாருங்கள். நிறைய ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஷெல்ஸ் வந்து நம்ம ஊரில் ஷெல்ஸ்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இங்கே ஷெல்ஸ் பார்த்தோன்னே எனக்கு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிட்ருக்கேன் காய்ஸ் நான். ஏன்னா ஷெல்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் முக்கியமாக நிறைய எடுத்தது வந்து ஃபுல்லாமே இது தான், அதாவது இது ஒயிட் ஷெல்ஸ் தான் எடுத்தேன். பாருங்கள், நாயெல்லாம் இங்கே கொண்டு வராங்க, நாய், பூனை இதெல்லாம் நிறைய இருக்குது இங்கே. இது வந்து சும்மா நாங்கள் எடுத்திருந்தோம். ஒரு விஐபி ஏரியாக்குள்ளே போச்சுல, வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு. இது வந்து கடல் பக்கத்தில் உள்ளது தான் வீடு. கடலுக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு பாருங்கள். நான் கார் வேறு உங்களுக்கு காட்டுவேன்னு நினைக்கிறேன், சாரி கொஞ்சம் ஃப்ளிப் ஆகிட்டு. அண்ட் வந்து இந்த காரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து லம்போர்கினியோட கார் தான், அந்த கம்பெனியில் உள்ள கார் தான். டோனட்ஸ்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குது. சரி காய்ஸ், இதே மாதிரி மீண்டும் நியூசிலாந்து வீடியோ பார்க்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் நீங்கள் வந்து அந்த பெல் ஐகான் மட்டும் கிளிக் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ், எனக்காண்டி பண்ணிடுங்க. ஸோ காய்ஸ், இதான் காய்ஸ் வீடியோ முடியுது. இதோட நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப்